மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாட்கோ ஃபார்மால இருந்து பிர்லா சாஃப்ட்வேரை எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 155 ஸ்டாக்கு தர தட்டிடுச்சு. இதில் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 52 வீக் லோவை எட்டிய பங்குகள் என்னென்ன, அதாவது ஏகப்பட்ட பங்கு போச்சு. இதில் ஒரு சிலதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ்டு என்சைம் டெக்னாலஜிஸ், பிர்லா சாஃப்ட், கோ கலர்ஸ், கிரீன்வில் நார்டன், ஜாம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், கஜாரியா செராமிக்ஸ், கிர்லாஸ்கர், நாட்கோ ஃபார்மா, விஐபி இண்டஸ்ட்ரி, சீரா சானிடரி வேர், இவங்க எல்லாருமே 52 வீக்கை ஹிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துல சரிவை சந்திச்ச பங்குகள் அம்பிகா காட்டன் மில்ஸ், பெங்கால் அசாம் கம்பெனி, சோமனி செராமிக்ஸ், காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ், இண்டோகோ ரெமிடிஸ், முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ், சாஸ்தா சுந்தர் வெஞ்சர், வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு வருஷத்தோட லோவை ஹிட் பண்ணி இருக்காங்க. ஐஆர்சிடிசியில புது ரூல்ஸ் வந்திருக்கு. அதாவது காலையில 10 மணிக்கு எல்லாரும் தக்கல் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் 2025 இருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தக்கல் டிக்கெட் புக் பண்ணனா உங்ககிட்ட கண்டிப்பா ஆதார் கார்டு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது போலியான பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு முன்பதிவு செஞ்சு டிராவல் பண்றதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இனிமே அவங்க ஆதார் கார்டு மூலமா தான் தக்கல் டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்லா இவங்க ஏற்கனவே நாட்டில் கார்களை விற்பனை செய்வதற்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கனாக்கா, நாம உள்ளூர்ல உற்பத்தி செய்வதற்கு பதிலாக நேரடியா இம்போர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு டெஸ்லா முடிவு பண்ணியிருக்கு. இந்தியாவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை தளர்த்தலாம் அப்படின்னு மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஆட்டோ செக்டார் எல்லாமே ஓரளவுக்கு மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 21 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டரு, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஹுண்டாய் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 5% வரைக்கும் ஸ்டாக்கு இறங்கிடுச்சு. தன்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு ஃப்ரீ ஷேரை அலர்ட் பண்ண போறாங்க வேதாந்தா நிறுவனம். உங்ககிட்ட வேதாந்தாவில் ஒரு ஷேர் இருந்ததுனாக்கா அதுக்கு பதிலாக 5 ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. வேதாந்தா நிறுவனம் ஆயில் அண்ட் கேஸு, எலக்ட்ரிக்கு, எஃகு இப்படி பல ஃபீல்டில் தங்களுடைய ஆதிக்கத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நாட்டோட மிகப்பெரிய சுரங்க நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தான் உங்ககிட்ட வேதாந்தாவில் ஒரு ஷேர் இருந்தால் அது வேதாந்தா அலுமினியம், கேஸ், அது இது அப்படி பிரிஞ்சு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ல ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மொத்தமாக இறங்கி இருக்கு. எல்லாருமே லாஸில் தான் இருப்பீங்க. இந்த நேரத்தில் என்னோட சஜஷன், அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மால் கேப்பில் கை வைக்க மாட்டேன். ஏற்கனவே வாங்கினது லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு, இந்த ஷேரில் எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேரில் நான் 1, 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி, டாடா மோட்டார்ஸ். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்னோட ஆவரேஜ்லேருந்து இறங்கலைங்க, இன்றைக்கும் அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஐஆர்எஃப்சி நான் என்னுடைய ஆவரேஜே 43 தான், ஆனால் இன்றைக்கி அது மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஐடிசி, டாடா மோட்டார், ஐஆர்எஃப்சி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 2 பிரைவேட்டு, 2 கவர்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் 1, 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவேன். காரணம் 900 சில்லறையில் இருக்குது என்னோட டாடா மோட்டர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டு 600 ரூபாய்க்கு வந்துடுச்சு. திருப்பி இந்த 300 ரூபாய் ஏறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாமல் 1, 2ன்னு வாங்கி 900லேருந்து ஒரு 800 ரூபாய்க்கு நான் ஆவரேஜை இறக்கி விட்டேன்னு வச்சுங்களேன். திருப்பி மார்க்கெட்டு 900க்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். 800க்கு வரும்போது என்னுடைய பேலன்ஸில் 0க்கு வந்துடும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு லாபம். அப்படிதான் என்னுடைய பிளான். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சாக்கா நிஃப்டி 50ல மேஜர் ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்கு உங்களுக்கு மைனஸில் இருக்குதுனாக்கா 1, 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ண பாருங்க. நான் அதை தான் பண்ண போகிறேன். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.